சமாதானத்தை தான். உங்க மேல அவருக்கு எவ்வளவு அன்பு பாசம் பாத்தீங்களா? என் மகன் என் மகள் எல்லா விதத்திலும் சமாதானமா இருக்கணும், எங்கேயுமே சமாதானம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு. இன்னைக்கு உங்களுக்கு எந்த பகுதியில சமாதான பாதிப்போ அதை நினைத்து ஜெபிக்கணும். எங்க வீட்டுக்குள்ளதான், எங்க வேலையில தான், பிசினஸ்ல தான், ஊழியத்துல தான், உடம்புல உள்ள வியாதினாலதான், எதுவா இருந்தாலும் சரி இதயத்துல கை வைங்க. எந்த பகுதியில சமாதானம் பாதிச்சிருக்குதோ, நீர் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் எனக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். சிலுவையில என் சமாதானத்திற்காக பலியாய் கொடுத்தீர். இன்றைக்கு இந்த காரியத்துல, என் சமாதானத்தை பாதிக்கிற இந்த காரியத்துல நீங்க தலையிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சமாதான குறைவு மாறட்டும். பரிபூரண சமாதானம், சகல காரியத்துல சமாதானம் இன்றைக்கே என் வாழ்க்கையில உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.